தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்படுவாய். இந்த வார்த்தை இப்போ சொன்னால் சரியா இருக்கும். இங்கே நேரம் குறைவாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சின்ன பேச்சோட முடிச்சிடலாம். இங்கே குடிமக்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு ஏனோ தெரியவில்லை, படிக்கும் குழந்தைகளுக்கு இல்லை. ஏன் நீங்க எப்பயாவது இந்த ஒரு மதுபான கடை இடிந்து விழுந்து விட்டது, ஒரு மேற்கூடை இடிந்து விழுந்து விட்டது, அதனால் காயமடைந்தார்கள், அதனால் உயிரிழந்தது அப்படி என்று யாராவது ஒரு செய்தி ஏதாவது படித்திருக்கீங்களா? அப்படி படித்திருக்க வாய்ப்பே. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது, எத்தனை குழந்தைகள் வந்து பலியாகி இருக்கிறார்கள். நீங்க எப்பயாவது இந்த செய்தி படிச்சிருப்பீங்க. நீங்க கவலையப்படாதீங்க. அடுத்த பொதுக்கூட்டத்துல நான் வந்து அடுத்தது ஆர்டி போட்டிருக்கேன். அந்த தகவல் வரட்டும், நான் வந்து ஆதாரத்தோட பேசுறேன். இப்போ இது வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது இன்னையோட இந்த கட்சி, இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியோட நிலவரம் விடியல் ஆட்சி என்பார்கள். ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் எந்த திட்டத்தின் மூலம் நாம் மடிய போகிறோம் என்ற குழப்பத்திலே இருக்கும் மக்கள். அப்படி ஒரு கட்சி. எந்த முறை இலை துளிர்த்தால்தான், இல்லை என்றால் எப்போதும் துளிர்க்கவே முடியாது. அப்படி என்ற ஒரு நிலையில் ஒரு கட்சி. அடுத்ததாக இலை துளிர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, மலர் மலர்ந்தே ஆக வேண்டும். அப்படி என்ற திட்டத்தில் ஒரு கட்சி. மது ஒழிப்பு மாநாடு என்பார்கள். ஆனால் மது ஒழிப்பு தொழிலை முதன்மையாக செய்யும் அந்த கட்சியுடனே கைகோர்ப்பார்கள். அப்படி ஒரு கட்சி. அடுத்து பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லை என்றே கிண்டலும் கேலியும் செய்வார்கள். ஆனால் புன்னகையுடன் அவர்களுடனே கைகோர்ப்பார்கள். அப்படியும் ஒரு கட்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றே வெறும் பேச்சுக்காக வந்து இந்த கோட்பாட்டை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மரங்களுக்காகவும் மரங்களுக்காகவும் மலைகளுக்காகவும் நீருக்காகவும் கடலுக்காகவும் இப்படி எல்லா இயற்கை வளங்களுக்காகவும் ஒரு கட்சி பேசும். ஆனா அந்த கட்சியை இவங்க கிண்டல் செய்வாங்க. அறிவே இல்லாத மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. மலைகளுக்காகவும் மக்களுக்காகவும் கடலுக்காகவும் நீருக்காகவும் எல்லா வளங்களுக்காகவும் தொடர்ந்து போராடும். ஒவ்வொரு வளமும் இங்க குறையும் போதே அடுத்ததாக மனித இனம் அழிய போகும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன் வச்சு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. நம்ம விக்கேன சொன்ன மாதிரி நம்ம இந்த சேலம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போகும்போது வாரத்துக்கு 4 கட்சியாவது 4 கட்சியோ 4 அமைப்போ ஏதோ ஒரு இயக்கமோ ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து சொன்ன மாதிரி ஒருத்தரும் அதை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. ஏன் எதுக்காக போராடுறாங்க, எந்த விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மலையை அடிச்சு நொறுக்கும் போது ஆனா இந்த மலையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்களே அப்படின்னு பாவப்படுவாங்களே தவிர அதுக்காக போராடணுங்கிற எண்ணம் வரல இந்த மக்களுக்கு. ஏன் இந்த மக்களுக்கு தான் வாழணும் அப்படிங்கிற சுயநலம் இருக்கே தவிர அடுத்த தலைமுறை வாழணுங்கிற தன்னால இல்லை, பொதுநலம் இல்லை. அடுத்த பேச்சாளர்கள் பேச இருப்பதால் இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரதராஜ்.